அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் தாங்கண்ணே, அவ வாமிட் பண்ணிட்டு இருக்கா. பப்ளிக் பிளேஸ்ல இப்படியே வாமிட் பண்ணுவா? டிஸ்கஸ்டிங். மச்சான் மச்சான் ஓகேவாடி? பரவாயில்ல மச்சான். இந்தாடி முகத்தெல்லாம் கழுவிட்டு தண்ணி குடி. அப்பா ச்சே, அவளை பார்த்தா நமக்கு வாமிட் வந்துரும் போல. எதுக்கும் தள்ளியே நிப்போம். மச்சான் டீ எது குடிக்கிறியா? குடிக்கிறேன்டா. டீ மட்டும் சொல்லு. இஞ்சி டீ குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகேடி. டேய், நீ இதுக்கு என் பக்கத்துலயே நின்னுட்டு இருந்த, கொஞ்சம் தள்ளி போக வேண்டியதானே? ஏண்டி நான் என்ன? அதுக்கு இல்லடா, யாராவது வாமிட் பண்றத பார்த்தா அவங்களுக்கும் வாமிட் வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஏன் பாத்துட்டு இருந்த, பக்கத்துலயே நின்னுட்டு இருந்தேன்னு கேட்டேன். அதுக்குதான் பதில் நீயே சொல்லிட்டியே. அது யாருக்காவது, உனக்கு இல்ல. டேய் புரியுது, இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் இந்த இடத்துலயே இப்பவே இங்க வாமிட் பண்ணனா என்ன பண்ணுவ? விட்டுட்டு போயிருவியா? நான் எப்படிடா விட்டு போவேன்? என் கை இருக்குல்ல, பிடிச்சுப்பேன். அழகே நீ அந்த சிங்கக்குட்டி, யாரும் புரசா தங்க கட்டி. இந்த முரட்டு பயகிட்ட என்ன கண்ட, வந்து வசமா எங்கிட்ட மாட்டிக்கிட்ட. நான் வாமிட் பண்ணும்போது நீங்க கையால புடிச்சுப்பீங்க, ஆனா நீங்க வாமிட் பண்ணும்போது நான் உங்க பக்கத்துலயே நிக்க கூடாது. என்ன மேடம் நியாயம்? சரிடா எப்பா, தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? சரி வா, நான் டீ சொல்றேன், குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே போவோம். ரூம் ஏதாவது புக் பண்ண வாடி. ரெஸ்ட் எடுக்கிறியா? ரூம்ல எதுவும் வேணாம்டா, இட்ஸ் ஓகே, நான் நார்மலா தான் இருக்கேன். ஹலோ, நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கேக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேனா? எதுக்கு நின்னு பேசிட்டே இருக்கீங்க? வேற இடத்துக்கு போலாம் வாங்க. இது நாங்க பிளான் பண்ண ட்ரிப். நீ தான் எங்க கூட ஓனா மாதிரி ஒட்டிக்கிட்டு வர. நாங்க எங்க போறோமோ அங்கதான் நீயும் வர முடியும். அப்படி நீ வேற எங்கேயாவது போகணும்னா தனியா கூட போய்க்கோ, எங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. என்ன செல்லம், போலாமா இல்ல இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே நிக்கலாமா? நீ தான் சொல்லணும். நீ சொன்னாதான் நான் கேட்பேன். ஸ்வேதா, என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? அதுங்க ரெண்டுத்தையும் அங்க கொஞ்சம் விட்டுக்கிட்டு அதுங்க கொஞ்சறத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஸ்வேதா, ஆதி யாரு என்ன அவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாம தான் இந்த ஊருக்கு நீ வந்த. ஆனா ஆதிய பார்த்த அந்த செகண்ட்ல இருந்து அவனை உனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இவங்க ரெண்டு பேரும் நான் யாருன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை மிஸ் பண்ண கூட மாட்டேன். அது எப்படி நான் இன்னொருத்திக்கு வர விட்டு கொடுப்பேன்? ஆதி நான் நினைச்ச மாதிரி இல்ல, அவன் வேற மாதிரி இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பூந்து போகணும்னா அதுக்கு முதல்ல நான் நல்லவளா மாறணும். ஓய், எனக்கு ஒயிட் கலர் பிடிக்கும் தானே, நீ ஒயிட் சல்வார் போட்டுக்க. ஆமா, வந்தோனே நான் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா நீ சொல்லவே இல்ல. வந்தோடனே வேற டென்ஷன்ல இருந்தேனா, உன்னை முழுசா கூட பாக்கலடி. ஏய், நல்லா கூட பாக்கலன்னு சொல்ல வந்தேன். ஆனா இப்ப பாத்துட்டேன். இப்ப சொல்றேன், நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த ஒயிட் சல்வார்ல தேவதை மாதிரி இருக்க. ஆமா நிம்மதி, இந்த ட்ரெஸ்ல நீங்க உண்மையாவே சூப்பரா இருக்கீங்க. இல்ல செம்மையா இருக்கால என் ஆளு. செம்மையா இருக்கா? தேங்க்ஸ் ஸ்வேதா. நிம்மதி மட்டுமா அழகா இருக்கா? ஆதி, நீங்களும் ஒயிட் ஷர்ட்ல ப்ளூ ஜீன்ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஹோ, தேங்க்ஸ் ஸ்வேதா. டேய், என்னடி? நான் தானடா நீ அழகா இருக்கேன்னு சொல்லணும். அவ சொல்றா நீயும் பல்ல காமிச்சிட்டு தேங்க்ஸ் ஸ்வேதான்ற. ஆமா, நீ தான் சொல்லணும், ஆனா நீ தான் சொல்ல மாட்டறியே. நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? நான் சொல்றேன், இது உனக்கு நல்லா இல்ல. உனக்கு பிடிக்கல? ஆமா பிடிக்கல. என்னது சும்மா பிளைனா ஒரு ஒயிட் டி-ஷர்ட் ப்ளூ ஜீன், இதுல என்ன நல்லா இருக்கு? சும்மா கண்டவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா உடனே இவன் நல்லா இருவானா? நான் சொல்லணும். சரி, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் என் பொண்டாட்டி எனக்காக ஆசையா ஒயிட் டி-ஷர்ட்டும் ப்ளூ ஜீனும் எடுத்து கொடுத்தான்னு போட்டுட்டு வந்தேன். இப்ப என் பொண்டாட்டிக்கே பிடிக்கலையாமே. இதே இடத்துல இந்த ட்ரெஸ் கொளுத்தி போட்டுட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஐயோ, நம்ம எடுத்து கொடுத்த டி-ஷர்ட்டா? மவளி மாட்னி அடி என் பொம்பரக்கட்ட மண்டையா. திரும்ப 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 மச்சான், செருப்பாலே அடிப்பேன். சாரிடா, நான் எடுத்து கொடுத்ததே மறந்துட்டேன் மச்சான். சீ, அசிங்கமா இல்ல உனக்கு? சரிடா, சாரி சாரி சாரி. உண்மையா சொல்றேன், ரொம்ப அழகா இருக்கு. நான் சும்மா உனக்கு கிண்டல் பண்றதுக்கு தான் சொன்னேன். அவ சொன்னானே நீ பல்ல காமிச்சல, அதுக்கு தான் சொன்னேன். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க மச்சான். நீ ஒன்னும் சொல்லி கிழிக்க வேணாம். வா, நான் போய் டீ வாங்கிட்டு வரேன், இங்கே நில்லு. டேய், கோவத்துல வேற ஏதாவது டீ வாங்கிட்டு வந்துடாதடா. நல்லா இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டு நல்ல டீயா வாங்கிட்டு வா. ஏலக்காய் தானே தட்டி போடணும். உன் மண்டையில 4 தட்டு தட்டணும்டி, அப்பதான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. சரி நில்லு, வாங்கிட்டு வரேன். ஐயோ, இவ பல்ல காட்டினாலே அப்படியே எரியுது. ஏதாவது பண்ணணுமே. நிம்மதி. ஸ்வேதா சொல்லுங்க. ஆதி உனக்கு டீ வாங்க போயிருக்காரா? ஆமா. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல எனக்கு எதுவும் வேணாம்.
நம்ம அந்த சைடு போய் போட்டோஸ் எடுத்துட்டு இருப்போமா ஆதி வர வரைக்கும்? நான் எங்க அம்மா அப்பாக்கு போட்டோஸ்லாம் அனுப்புறேன்னு சொன்னேன். எனக்கு போட்டோ எடுத்து தருவீங்களா? ஹே, நோ ப்ராப்ளம். வாங்க போட்டோ எடுக்க போலாம். நான் உங்களை போட்டோ எடுக்கிறேன். தேங்க்ஸ் நிம்மதி. வாடி வா, உன் கதையை மொத்தமாவே க்ளோஸ் பண்றேன். ஹே ஸ்வேதா, பாத்து இந்த லொகேஷன்ல போட்டோ எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்து நில்லுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீ ஃபர்ஸ்ட் போட்டோ எடு. ஸ்வேதா, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரிஸ்க் வேண்டாம். விழுந்தனா எலும்பு கூட மிஞ்சாது. எல்லாம் நொறுங்கி போயிரும், பாத்துக்கோ. அது தாண்டி எனக்கும் வேணும். ஆனா விழ போறது நான் இல்ல, நீ. நிம்மதி, நீ போட்டோ எடு, நான் பாத்துக்கறேன். போட்டோ எடு. பின்னாடி ஃபுல் லொகேஷனும் தெரியணும், அந்த மாதிரி எடு. இப்போ எடுத்துட்டு ஸ்வேதா. ஏய், உனக்கு பின்னாடி இருக்க லொகேஷன் இன்னும் நல்லா இருக்கு. நீ இந்த சைடு வா, நான் அந்த சைடு போறேன். அப்படி போட்டோ எடு. ஓகே. அம்மாடி, இவ்ளோ பெருசா இருக்கு. சத்தியமா சொல்றேன், இதுல மட்டும் நம்ம கீழே விழுந்தோம் நம்ம பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிடும் போலயே. ஆமாண்டி, அதான் என் பிளான். உன்னை மட்டும் இந்த இடத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் ஆதியை சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருப்பேன். ஸ்வேதா, தள்ளாத. ஒதுக்கு தோணு. மச்சான், ஐயோ ஸ்வேதா, ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். நீ பாட்டுக்கு தள்ள வந்துட்ட, கீழே விழுந்த, அவ்வளவுதான் நானு. ஐயோ நிம்மதி, நான் உன்னை பிடிச்சேன். நீ தடுக்கி விழற மாதிரி போனியா, அத கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். ஹே, நான் நல்லா தானே நின்னுட்டு இருந்தேன். சரி விடு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஹே, என்னடி ஆச்சு? டீ வாங்கிட்டு வரதுக்குள்ள இங்க எதுக்கு வந்தீங்க? இல்ல மச்சான், ஸ்வேதா தான் போட்டோஸ் எடுக்கணும், அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் அனுப்பணும்னு எனக்கு கூட்டிட்டு வந்தா. கூட்டிட்டு வந்தாளா? ஸ்வேதா, உனக்கு இந்த ஏற்காட்டுல போட்டோ எடுக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இந்த எட்ஜ்ல தான் வந்து போட்டோ எடுக்கணுமா? ஆதி, அது வந்து போட்டோ எடுக்கிறதுக்கே தனியாவே பிளேசஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த எட்ஜ்ல நின்னுட்டு இருக்கீங்க. எட்டி பாருங்க, விழுந்தா தேடுறதுக்கு கூட முடியாது. மச்சான் பயமா இருக்குடா. ஏண்டி, அவளுக்கு தான் அறிவில்ல, இங்க கூட்டிட்டு வரானா நீ அவ பின்னாடி வந்துருவியா? இல்லடா, அது முதல்ல 2 பேருமே இந்த இடத்தை விட்டு வாங்க, அந்த சைடு போங்க. ஜஸ்ட் மிஸ். ஒரு செகண்ட் முன்னாடி தள்ளி விட்டுருந்தா கூட வலிக்கு விட்டு விழுந்துட்டான்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருந்திருக்கலாம். கரெக்டா தள்ளி விட்டுற நேரமா பார்த்து தாதி வந்துட்டானே. ஸ்வேதா, இன்னமும் ஒன்னும் கெட்டு போகல. இன்னும் உனக்கு நிறைய டைம் இருக்கு. இந்த பிளான் சொதப்பனா என்ன, வேற பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். முடியல. ஹே, என்னடி ஆச்சு உனக்கு? அப்போல இருந்து வாமிட் பண்ணிட்டே இருந்த. சரி ஓகே, டிராவலிங்னால தான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப டீ குடிச்சத கூட வாமிட் பண்ற, தண்ணி குடிச்சாலும் வாமிட் பண்ற, சாப்பிடுறதெல்லாம் வாமிட் பண்ணிட்டு இருக்க. என்ன பிரெக்னெண்டா இருக்கியா? டேய் மொள மாடு, போடா. என்ன பேசுறன்னு கூட தெரியாமையா பேசுவ? பின்ன என்னடி, பிரெக்னெண்டா இருக்கிறவங்க தான் என்ன சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணுவாங்க. ஃபுட் பாய்சனா கூட இருக்கலாம்ல. இது பிரெக்னெண்டா? சும்மா சொன்னேன்டி, லூசு. மச்சான் ரொம்ப டயர்டா இருக்குடா எனக்கு. ஏன்டா அந்த ட்ரிப்புக்கு வந்தோன்னு இருக்கு. முடியல என்னால. என்னாச்சுடி, ரொம்ப முடியலையா? ஆமாண்டா, நான் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சு தான் வந்தேன். ஆனா வாமிட் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். என்னால இதுக்கு மேல முடியலடா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ரெஸ்ட் எடுக்கணும் மச்சான், சுத்தமா முடியல. அப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாமா? ஹே, என்னடி ஊங்குற? முடியல மச்சான், சாரிடா. உன் கூட நல்லா என்ஜாய் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னமோ தெரியல, என்ன சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிட்டே இருக்கேன். நான் என்ன சாப்பிட்டேன் நேற்று நைட்டு அது கூட ஞாபகம் இல்லை. தோசை தான் சாப்பிட்டேன். ஆனா அது எப்படி ஃபுட் பாய்சன் ஆகும் தெரியலடா. வீட்டுக்கு போலாமா? சரி ஓகே ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, போலாம் போலாம். ஆனா கண்டிப்பா நம்ம 2 பேரும் இன்னொரு நாள் தனியா வேற ட்ரிப் பிளான் பண்ணலாம். என்ன சொன்ன? தனியா வேற ட்ரிப்னா? இல்லடி, தனியா வேற ட்ரிப் பிளான் பண்ணலாம்னு சொன்னியே, அதான் என்னன்னு கேட்டேன். கூட ஒரு ஜீவனை கூட்டிட்டு வந்திருக்கல, அவ இல்லாம தனியா போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொன்னேன். போதுமா? உடனே வளைஞ்சுக்கிட்டு வந்துருவான். சரி சரி, வா போலாம். ஸ்வேதா, நிம்மதிக்கு ரொம்ப டயர்டா இருக்கான், ரொம்ப வாமிட் பண்ணிட்டே இருக்கா. அதனால நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிடலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சு வந்தேன். நிம்மதி, நீ வேணா கார்லயே ரெஸ்ட் எடு. நானும் ஆதியும் வேணா ட்ரிப் என்ஜாய் பண்றோம். ஹே, நீ அவ கூட ஜோடி போட்டுட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு இருப்ப, நான் கார்ல தூங்கிட்டு இருக்கணுமா? ஓங்கி இழுத்தேன்னு வச்சுக்கோ. ட்ரிப்பும் வேணா ஒரு மண்ணும் வேணாம், ஏறி கார்ல. ஒழுங்கா எல்லாரும் வீட்டுக்கு போறோம். நானே வாந்தி எடுத்துட்டு கிடக்குறேன், இவ ஆதி கூட என்ஜாய் பண்ணுவாளா? நான் இவளுக்கு கார்ல தூங்கிட்டு இருக்கணுமா? ஏறி. இந்த நிம்மதி எங்கேயே போட்டு தள்ளிடலாம்னு நினைச்சேன்.
ஆனா முடியாம போயிடுச்சு. கண்டிப்பா ஒரு நல்ல சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப பாத்துக்கிறேன்.